ஹாய் நண்பா, நான் உங்கள் அண்ணன் தம்பி மீனவன் பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கோம். ஏன்னா போன வீடியோவில் உங்களை நான் சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் வந்து ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது, இன்ஜின் ரூம் எங்கே இருக்குது, எல்லா வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து இன்ஜின் ரூம் எங்கே இருக்குது என்னால் காட்ட முடியல. ஆனால் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் நான் இன்ஜின் ரூமில் இறங்கி வேலை பார்க்குற வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன். ஆனால் இந்த ஸ்டோர் ரூமில் இறங்கின ஐஸ் உடைக்கிறது ஃபுல்லாகவே நம்ம வேலை தான். இன்ஜின் ரூம்லேயே நம்ம வேலை தான். இந்த ரெண்டு வேலையும் நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. மீனுக்கு தட்டுறது, ஐஸ் போடுறது எல்லாம் நம்ம வேலை. ஆனால் இந்த வீடியோவில் மீன் எவ்வளோ பிடிச்சிருக்கும், எப்படி மீன் கிடக்கு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நண்பா, மீனவர் நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும். ஜெயிக்க வைக்கிறது உங்கள் சந்தோஷம், என் மன நிம்மதி. ஆனால் எப்பவும் ப்ளீஸ் மீனவர் நண்பர்களே, எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆனால் நண்பா, யாராவது வீடியோ எடுக்க தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் நமக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண உங்களே நான் தொழிலில் கூப்பிட்டு போவேன். அங்கே உங்களை நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிரள விடும். நான் கஷ்டப்பட்டது, மழை எப்படிலாம் இருந்தது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் எப்போவும் எங்கள் அம்மா ஊர்லேருந்து குளச்சலுக்கு பஸ்ஸில் தான் வருவேன். இதுதான் நம்ம போட்டு. கரெக்டாக ஒரு 6 மணி. இப்போ எடுத்த வீடியோ வந்து ஒரு 6 மணி இருக்கும். ஆனால் நைட்டு ஒரு 8 இல்லை 9 மணிக்கு தான் நாங்கள் தொழிலுக்கு போவோம். ஆனால் போட்டை பற்றியில பெருசாக இருக்கா பாருங்கள். சரி, நைட் ஆச்சு. ஸ்ட்ராங்கு நம்மக்கிட்ட ஸ்டீரிங்கை தந்துட்டு, நான் உறங்குறேன், நீங்கள் ஸ்டீரிங்கில் வந்து நேராக நம்பரில் வா, நம்மகிட்ட கொடுத்துட்டு ஸ்ட்ராங்கு உறங்கியாச்சு. ஏன்னா நைட்டு நம்ம தான் இருப்போம் அதிகமாக. ஸ்ட்ராங்கு உறங்கிடுவாங்க. நைட்டு பகல் ஆகணுன்னு நம்ம பகலுக்கு ஒரு 5-6 மணிக்கு தான் நம்ம எழுப்பணும். காலையில் ஆச்சு. காலையில் மழைப்பாடு வேலை வச்சு நாங்கள் போயிட்டு இருக்கோம். வேலையிலே இன்னும் போன ஓட்டலில் மாதிரியே இப்போ தான் கெட்டு. ஏன்னா போன ஓட்டலில் மாதிரி சின்ன வேலை தான், ஆனால் கெட்டுட்டு இருக்கோம். ரொம்ப காற்று மழையும் நிற்க முடியல. குளிர்னா எல்லாம் உள்ளே ஓடிடும். நல்ல காற்று மழை. இதுவே 3வது பாட்டு ஆச்சு. நல்ல காற்று மழை. ஆனால் மதிக்கட்டு நிம்மதியாக ஆச்சு. ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் இப்போ பாருங்கள் உள்ளே இப்படி படுத்துருவோம். இதான் மேலே தான் படுத்துருக்கோம். இது மேலே ஆளும் படுத்த முடியாது. கீழே எல்லோரும் பசங்க எல்லாருக்கும் தான் படுப்போம். இதெல்லாம் படுத்துருக்கோம். இதான் நம்ம அறை, தூங்குற அறை. இதான் அவசர வார்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் படுத்துறது. பாருங்கள், லாஸ்ட்டு பாடு பிடிக்கிறோம். லாஸ்ட்டு பாடு பிடிச்சி காற்று அப்போவும் மழையும் ஒன்றும் ஓயில லாஸ்ட்டு பாடு பிடிச்சி சரி அங்கரில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளானில் இருந்தாங்க. ஆனால் மடி இழுத்துட்டு தான் போகிறோம். ஒரு 7-8 மணிக்கு தான் பாட்டை பிடிப்போம். நைட்டு ஆயிரும் பாருங்கள். ஆச்சு. மழை நல்ல மழை வேறு உள்ளே தான் இருக்கும். நைட்டு சாப்பாடு வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்றோம். இதுதான் நம்ம ஸ்ட்ராங்கு. சரி, வலி ரொம்ப கூட இருக்கனால இதுவே 5 நாள் பற்றியில் மின்னல் எப்படி காற்று மழையும் பாருங்க. ஆனால் இருட்டில் ஒன்றும் தெரியாது. தெரியுதா பாருங்க, காற்று மழை தெரியுதா? லாஸ்ட்டு 5வது நாள் ஆச்சா. சரி, 5 நாள் வீடியோ எடுத்து போட முடியல. நமக்கு சின்ன வீடியோ தான் போட முடியும். 5 நாள் ஆச்சுட்டு சரி ஸ்ட்ராங் தினாவே ரொம்ப காற்று மழையாக இருக்குது. எல்லா போட்டு கரையை ஓடுதாவே, நம்மளும் ஓடுவோம். கீழே இறங்கி ஐஸை போடுங்க அப்படின்னு சொன்னேன். மீனுக்கு ஐஸு போட வந்துட்டோம். பாருங்கள், இதான் ஸ்டோர் ரூம் எப்படி இருக்குன்னு. ஸ்டோர் ரூமில் மீன்லாம் எங்கே கிடக்குன்னு பார்க்கணுங்களா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் கிளி. இது நல்லா எக்ஸ்போர்ட் ஆகிற மீன். அங்கே இதெல்லாமே கிளி தான். இதுவும் கிளி, இது கிளி. அடுத்த நாக்கண்டம். இது வந்து வளம். அது இங்கேயும் கிளி, அங்கேயும் கிளி, அங்கேயும் கிளி, அங்கேயும் கிளி, அங்கேயும் கிளி, அங்கேயும் கிளி. இது வந்து கவுதல். இதுதான் கினாவிலின்னு சொல்லுவாங்க. கனவா, கினாவிலி. இது வெளிநாட்டில் நல்லா எக்ஸ்போர்ட் ஆகும் மீன். இதுவும் கண்ணையில். இதை கண்ணங்கொள்வாளன்னு சொல்லுவாங்க நம்ம இடத்துல. இதுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள். கண்ணை கொள்வாளாமாங்க. ஆனால் இதுக்கு பேர் கண்ணையில். நமக்கு தெரிஞ்ச கண்ணையில் தான் தெரியும்.
இது வந்து திருச்சல் மீன், கரையை போய் தான் இது நாங்கள் திருச்சி விற்போம். அது திருச்சி மொத்தமாக கிடக்குனால இது பேர் திருச்சல் மீன். அப்படியே உள்ள மக்கள் வந்தால் எல்லாமே கிளி தான், ஃபுல்லாகவே கிளி. இதான் ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூமை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா பெரிய ஸ்டோர் ரூம் இதெல்லாம். ஐஸ் இங்கே தான் எப்பவும் கிடக்கும். பின்னாடி தான் மீன் தட்டுவோம். ஆனால் இங்கே மீன் முடிஞ்சு ஐஸ் முடிஞ்சு பாதி வந்துன்னா இங்கேயும் மீன் தட்டுவோம். இதுலேயும் கிளி தான் இருக்கும், இங்கேயும் கிளி தான் இருக்கும், இங்கேயும் கண்ணையில் முன்னே ஐஸ் கிடக்கு பாருங்க. கிடக்கா பாருங்க வர்ற மர எப்படி இருக்கான் சீண்டு இடமா அக்கண்ணா தரோம். யாருக்கா வேணா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தாரேன். இது பேர் தான் கலவா. இந்த மீன் பேர் தான் கலவா. ஆனால் இது வந்து புள்ளி கலவா. வேற வெளிநாட்டிலலாம் இதை பார்த்தா அம்ருன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இது கலவை. ஆனால் இது வந்து கறி வைக்க மீன் குழம்பு கறி சாணலாம் வச்சோம்னா அடிப்புள்ளியாக இருப்பான் ஆளு. எங்கள் தாத்தா பிரியாணி செய்யறதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் என்ன தேடி வாங்க, எங்கள் தாத்தா கையால் மீன் சாணாவும் மீன் பிரியாணி வச்சு தரேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. எப்படி இது வந்து ஒரு 2000 ரூபா போகும். எப்படி ஒரு 5 கிலோ இருக்கும். ஆனால் எனக்கு வெயிட்டு தெரியல, நீங்கள் பிடிச்சி பார்த்தா ஒரு 5 கிலோ இருக்கும். சரி இதை போட்டுறோமா, போட்டுட்டு ஐஸ் உடைக்கும். இல்லைன்னா நம்மளை தேடி இப்போ வந்துடுவாங்க, வேறு மீன் குறைக்கிட்டு இருக்காங்க, நம்மளை துவைச்சி போடுறாங்க. சரி பாய்ஸ், ஐஸ் உடைக்கிற வீடியோ பாருங்கள். நம்ம எல்லா மீனுக்கு மேலே இப்போ ஐஸ் போட போகிறோம். ஐஸ் உடைச்சி தான் அடுத்த வேலை இருக்குது. சேஃப்டி முக்கியம். கவனமாக ஐஸ் உடைங்க ஸ்டோர் ரூமில். பார்க்குற மீனவர் நண்பர்களே எல்லாரும் கவனமாக பாருங்க, அடிச்சு கிடிச்சு விட்டுறாங்க, வேற வருத்தப்படுவீங்க. அப்படி கடையை ஓட ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு வேறு நம்ம தான் ஃபுல்லாக இருப்போம். கரையை ஓடுதோம், கரையை ஓடுது. இப்போ காற்று மழையாக இருக்கிறனால கரையை ஓட ஆரம்பித்தாச்சு. அதனால் சரி எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம், பார்த்துட்டு கரையை ஓடுறோம். ஆனால் சின்ன திருப்பதியில் அதுதான் லைட் ஹவுஸ், அதான் முட்டை லைட் ஹவுஸு, அதான் கரை தெரிஞ்சுது பாருங்கள். இதுதான் நம்ம மீன். அதில் 2வது மஞ்சள் கலர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நம்ம மீன் தான். நம்ம மீன் எப்போ பாதுகாப்போம், பார்த்துட்டு ஃபுல்லாக அப்படி ஒரு மீன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம இடம் 2 மீனாக தான் வரும். மீன் அதிகமாக இருக்குது. காலையில் ஆச்சு அப்படியே ரைட்டு மீன் இறக்கி வச்சு முடிச்சுட்டு அந்த நேராக போட்டுக்கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். சரி அங்கே இருக்க சிறையாக இருக்கும், அதனால் போட்டுக்கிட்ட போவோம், கணக்கானு தெரியாதா அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா தோடு வித்துட்டு இருக்காங்க. இதுதான்
ஆனால் இதான் நல்லா சத்துள்ள தோடு இருக்கிறதுல, நல்லா சத்துள்ள தோடு. இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 3 நாள் 4 நாளும் சேர்ந்து வந்தால் இந்த சோடை எடுப்பாங்க. ஏன்னா ஒரு பாக்ஸ் 9,000 வரைக்கும் போகும். நேராக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஹோட்டலில் வந்ததுக்கப்புறம் சரி ஊருக்கு கிளம்பாரு இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு வந்து நின்னா திரும்பியும் தோடு கொண்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு விற்கக்கு. சரி ஊருக்கு போகலாம், லாஸ்ட் நாள் ஆச்சு, இன்னொரு 3 நாளில் 4 நாளுக்கு கரையை தான் கிடப்பாங்க. சரி ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தா உங்களுக்கு? சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண லைட்டாக ஒரு கமெண்ட் அடிங்க, பெல் ஐக்கான லைட்டாக தட்டி விடுங்க. சரி வீடியோ பிடிச்சிருக்கோம். ஆனால் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் இன்ஜின் ரூமில் நான் இறங்கி வேலை பார்க்குற வீடியோவும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஷேர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.